இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரா, அங்க என்ன நடக்குது வருண்? சாரா கூல். இப்ப என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன ஆச்சா? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? நீ வெண்ணிலா கிட்ட உண்மையை சொன்னியா இல்லையா? அவ எதுக்கு உங்க அம்மா கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்தல? அவ ஏமாத்துறாளா இல்ல நீ இப்ப என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? சாரா, நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு நேரம் காலம் பார்த்து தான் பேசணும். வெண்ணிலா கண்டிப்பா நிறுத்திடுவா. எப்போ வருண்? அங்க தாலி செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ சொல்றதை என்ன நம்ப சொல்றியா? சாரா, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. உனக்கு சந்தேகம் இருந்தா வீடியோ கால் ஆன் பண்ற, நீயே பாரு. வாங்க ஆசாரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில நான் இருக்கேன்னா அதுக்கு காரணமே உங்க அப்பா கிட்ட நான் கத்துக்கிட்ட இந்த தொழில் தாம்மா. இன்னைக்கு உங்க பையன் கல்யாணத்துக்கு நான் தாலி செய்ய வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல நேரத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா. பவித்ரா, ஆசாரிக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுமா. ஆண்டி ஆண்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆண்டி, நீங்க பேசிட்டு இருங்க. அண்ணாமலை ஆண்டி, ஃபங்க்ஷனுக்கு வைக்க வேண்டிய பொருள்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. நீங்க எடுத்துட்டு வரீங்களா? நான் வேணா ஜூஸ் கொடுக்குறேன். சரிங்கம்மா. மாத்திரை இன்னும் வேலை செய்யல. ஐயோ ஆசாரி, ஐயா ஐயா பாருங்க, என்னாச்சு? ஐயா ஐயா என்னாச்சு? ஐயா என்னாச்சு? ஐயா கண்ணை திறந்து பாருங்க. ஐயா ஐயோ ஐயா பாருங்க. ஐயா ஆமா, எல்லாம் இப்படி தப்பா ஆயிப்போச்சே, இப்ப என்ன பண்றது? இது ஏதோ தப்பான அறிகுறி மாதிரி தெரியுது. பெரியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆசாரிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. இந்த ஃபங்க்ஷனை இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் வச்சுக்க வேண்டியதான். என்னது இன்னொரு நாளா? தாலி செய்யும் போது தடங்கலாச்சுன்னா அது பெரிய அபசகுணம். இதனால மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அவங்க உசுருக்கே ஆபத்து வரலாம்.
ஆண்டி நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க வேற ஆசாரிய பார்த்து தாலி செய்ய ஏற்பாடு பண்ணுங்க. சமந்தி அம்மா, அவ சின்ன பொண்ணு ஏதோ புரியாம பேசினுகிறா. இத பாருங்க, நமக்கு கண்ணால முக்கியமா இல்ல நம்ம பிள்ளைங்களோட உசுறு முக்கியமா? தாலி செய்யும் போது இப்படி ஒரு அபசகுணம் ஆயிடுச்சு. பதட்டப்படாம இருமா. ஐயோ கடவுளே, இதனால எந்த உயிர் சேதமும் ஆயிடக்கூடாது. அண்ணி, இந்த கல்யாணத்தை வேணா நிறுத்திடலாமா? நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி சில தடங்கள் வரதான் செய்யும். அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? இது என்ன குழந்தைங்க விளையாட்டா? சொன்ன உடனே நிறுத்துறதுக்கு 2 குடும்பத்தோட கௌரவ பிரச்சனைங்க. என்னங்க இப்ப என்னங்க பண்றது? கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாரு. இது எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ற வேலை இல்ல. கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். அண்ணாமலை, நம்ம ஜோசியரை பார்த்து ஒரு முறை என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுக்கலாமா? வருண், அம்மா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்லதான் கூப்பிடுறாங்க. அந்த நூலை எடு. மா, அந்த நூலை எடு. சரிங்கம்மா. வெண்ணிலா, நீ இங்க வா. சொல்லுங்க அத்தை. இத வச்சு வெண்ணிலா கழுத்துல தாலி செயினுக்கான அளவை அளந்து வை. அம்மா, அளந்து வை. சரிங்க.